தவறு செய்தவனை விட தவறை ஒப்புக்கொள்பவன்தான் வாழ்க்கையில் அதிகம் உயர்கிறான். மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உயர்ந்த நெறியை பின்பற்றும் மனிதர்கள் வாழ்க்கையில் நிலையாகவும் நீண்ட கால வெற்றியுடனும் வாழ்வார்கள். ரஞ்சித் ஒரு புத்திசாலியான இன்ஜினியரிங் மாணவன். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தவறு நடந்தாலே அவன் மற்றவர்களையே குறை சொல்லுவான். ஒரு நாள் கல்லூரியில் தேசிய அளவிலான ரோபோட்டிக்ஸ் போட்டி நடந்தது. ரஞ்சித் உருவாக்கிய ரோபோ அவர்கள் குழுவின் நம்பிக்கை. ஆனால் இறுதி பிரசன்டேஷன் நேரத்தில் அந்த ரோபோ திடீரென செயலிழந்தது. முழு திட்டமும் தோல்வியடைந்தது. அவன் கோபத்தில் தன் நண்பர்களையே குறை சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டான். அன்று இரவு வீடியோவில் அவன் பார்த்தான் இந்தியாவின் மாமனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய ஒரு சம்பவத்தை. 1979 இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ராக்கெட் விண்வில் ஏவப்பட்டது. ஆனால் அந்த மிஷன் தோல்வியடைந்தது. முழு நாடும் விமர்சித்தது. ஆனால் டாக்டர் கலாம் ஒரு விஷயம் செய்தார். அவர் யாரையும் குறை சொல்லவில்லை. அந்த தோல்வியின் பொறுப்பை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஆண்டு அதே குழு அந்த தவறை சரி செய்து ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவியது. அந்த கதையை கேட்ட ரஞ்சித்தின் மனசு மாறியது. அடுத்த நாள் அவன் தன் நண்பர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். அவர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து அந்த திட்டத்தை சரி செய்தார்கள். சில மாதங்களில் அதே திட்டம் தேசிய புதுமை விருதை வென்றது. அப்போது ரஞ்சித்துக்கு புரிந்தது, தவறை மறைப்பவன் வளரமாட்டான், தவறை ஒப்புக்கொண்டு சரி செய்தவன் மட்டுமே வளருவான். தவறை ஒப்புக்கொள்ளும் தாழ்மை இருந்தால் வாழ்க்கை நிலையாக உயர்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம்.